எல்லாம் பேச மாட்டாரு. தோத்துறான். ஒரு பிரசங்கத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு வருவாரு, வெள்ள வாம்பாரு, தோத்துறோம். அப்படியே வானத்தை பாரு, நட்சத்திரம் என்ன முடியுதா, என்ன முடியல, அதே மாதிரி உன்னை பெருக பண்ணுவேன். இது ஒரு பிரசங்கம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருக்கா வருவாரு, தோத்துறோம். வெளியில வா, கீழே பாரு, தோத்துறோம். என்ன தெரியுது, மண்ணு தெரியுதா, எண்ணு, மண்ணா எண்ணவா, எண்ணு, முடியல, அந்த மாதிரி உன்னை பெருக பண்ணுவேன். இப்படித்தான் நான் புதுசு புதுசா பேசுவேனே ஒழிய மேட்ரு ஒண்ணுதான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயாவா. சபை பெருக போகுது, தேவ ஜனம் பெருக போறோம், தேசம் தேவன் பக்கம் திரும்ப போதே. திருத்தணி தேவனை ஆராதிக்கும் பட்டணமா. அரபா கலாஷகதரா அந்தலஹந்துனோஹோ. முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். கர்த்தருடைய மகிமையினால் பூமி நிறைந்திருக்கும். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்துக் கொண்டு உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி ஆலயத்தை நோக்கி ஓடி வருவார்கள். ஏசாயா 2:2 கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அவருடைய ஒரே மைண்டு பெருக்கம் 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 பெருக்கம். சின்னவன் 1000 ஆவா, சிறியவன் பலத்த ஜாதியா. கடற்கரையின் திரளான ஜனக்கூட்டம் உன்வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து உன் ஜனத்தை கூட்டி சேர்ப்பே. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் கர்த்தரை அறியணும், எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும். எஸ், என் குடும்பமே ஒரு மிகப்பெரிய ஆராதிக்கிற ஸ்தலமாக மாறணும். என் தெருவு கர்த்தரை ஆராதிக்கணும், என் பட்டணம் கர்த்தரை ஆராதிக்கணும், என் சொந்த பந்தங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். நான் பெருகுவேன், என் குடும்பம் பெருகும். இருக்கீங்களா? இவர் என்ன ஆத்துமாக்களை பத்தியே பேசுறாரு? எனக்கு ஐஸ்வர்யம் அதுவும் பெருகும், சோறு அதுவும் பெருகும், நன்மைகள் அதுவும் பெருகும். சும்மா நம்ம சும்மா அந்த பூமி குறுக்கே யோசிக்கிறோம். சோறு, வீடு, காரு, பணம், பாக்கெட் நிரம்புறது, இதெல்லாம் உனக்கு தேவை என்பதை உன் பரமபிதா உன் நாவிலே சொல் பிரபாவதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார். அதையும் பெருக பண்ணுவார். God has called you with a great purpose. கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு மிகப்பெரிய நோக்கத்துக்கு அழைச்சிருக்கிறார். உங்களுக்கு நோக்கம் இருக்கோ இல்லையோ, அவருக்கு நோக்கம் இருக்கு. உங்களை என்னைய ரட்சிச்சதுல அவருக்கு ஒரு சுயநலம், அவருக்கு ஒரு சுயநலம். என்ன சுயநலம்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும், அதுதான் அவர் சுயநலம். நம்ம மூலமா தோத்துறான். நம்ம தெரு ரட்சிக்கப்படணும். சாதாரண நம்மள சாதிக்கிற ஆட்களா மாற்றி பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நம்மள பரவி பாய்கிற ஆறுகளா பயன்படுத்தி நம்ம மூலம் ஒரு பெரிய மனம் திரும்புதல், ரட்சிப்பு, அசைவு வரணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு பெரிய பிறர் நலம் தான் அவருக்குள் இருக்கிற சுயநலம். இருக்கிறீங்களா? சும்மா ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. எனக்கு பலன் இல்லை, எனக்கு சுவார் இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு நன்மை இல்லை, எனக்கு விடுதலை இல்லை. இடுப்பு இந்த பக்கமா வலிக்குது, வயிற்று அந்த பக்கமா வலிக்குது. அவர்கிட்ட செபிச்சுக்கலாமா, இவர்கிட்ட செபிச்சுக்கலாமா, இவர் ஜோமனி விடுவாரா, அவர் ஜோமனி விடுவாரா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், அவர் என்ன சொல்லுவாருன்னு பார்ப்போம். டச் பவர்
அப்படிம்பாரா தோத்திரம். நம்ம விடுதலையாய் வந்துடலாமா? இந்த மாதிரியே தான் தேவ ஜனம் சுத்திட்டு கிடக்கு. இருக்கீங்களா? 75 அழைச்சாரு, 99 வருஷமாச்சு, 99 வயசாச்சு ஆபிரகாமுக்கு. இப்போ இது வரைக்கும் ஒண்ணும் இல்லை, ஒரு குழந்தையும் வரல, சந்ததி வரல, வாக்குத்தத்தம் நிறைவேறல, அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இல்ல. ஆனால ஆண்டவர் விட்டாரா? உன்னை அழைச்சிட்டேன் ஆபிரகாமே, உன்னை யூஸ் பண்ணாம விட மாட்டேன். இவன் வயசாய் போச்சு, இவன் இயலாதவன், இவன் இல்லாதவன் அப்படின்னு உன்னை தூக்கி போட்டுட்டு மட்டும் போயிட மாட்டேன். இந்த பாரு, உன்னை பார்த்ததுனால உன்னை பேசுறவர் நான் இல்ல. நாம வேணா ஒரு மனுஷனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பேசுவோம், அப்படியே அவங்க மேல அன்பா இருக்கிற மாதிரி, அவங்கள அப்படியே ரொம்ப நேசிக்கிற மாதிரி. இருக்கீங்களா? பேசினதுக்கு பிறகு கூட யோசிப்போம், அந்த அளவு பேசிருக்க வேணாம இருந்துச்சு, தோத்திரம், வேற வழி இல்லை, என்ன செய்யறது, மனசுல தான் இருந்தாலும் பேசிட்டேன் அப்படின்னு நம்ம அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. ஆண்டவர் அப்படி இல்லை சாமி. நம்மளை பார்க்கறதுனால, பார்த்ததுனால, நம்மளை பரவசப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம கிட்ட ஒன்ன பேசுறவரு இல்ல. ஆபிரகாம் 75 வயசுல உன்னை நான் பார்த்ததுனால, உன்னை நான் அழைச்சதுனால ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு உன்கிட்ட பேசல. பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ், உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னைய உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னால, உன் தாயின் கருவில நீ உருவாவதற்கு முன்னால, ஏன் இந்த உலகமே உருவாவதற்கு முன்னால இது உன்னை பத்தி என் உள்ளங்கையில வரைஞ்ச திட்டம். இட்ஸ் மை மாஸ்டர் பிளான். இருக்கீங்களா? whether you are worthy or not, நீ அதுக்கு தகுதியா இல்லையா, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உன்னை அழைச்ச நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பேன். வாட் a lovable God. அந்த இ மைனர் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமெனா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, எத்தனை இன்பமே. உடனே அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்லது. தோத்திரம். எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. பிரைஸ் தி லார்ட். 99 வச்சு என்ன பண்ணலாம்? 99 வச்சு தான் எல்லாம் பண்ணலாம். என்ன பேச்ச காணா? 90 வயசு கிழவி சாராள வச்சு என்ன பண்ணலாம்? 90 வயசு கிழவி சாராள வச்சு தான் என்னுடைய தோத்திரம் அல்டிமேட் பிளான இந்த உலகத்துல நிறைவேற்றலாம். ஊர் ஒன்ன பாக்குற மாதிரி, மனுஷன் ஒன்ன பாக்குற மாதிரி, மச்சான் ஒன்ன பாக்குற மாதிரி, சித்தப்பா ஒன்ன பாக்குற மாதிரி, உன் புருஷன் ஒன்ன பாக்குற மாதிரி, உன் மனைவி ஒன்ன பாக்குற மாதிரி ஒரு நாள் ஒன்ன என்னால பார்க்க. இப்ப கூட நீ ஒரு சைஸா தான் உட்கார்ந்து இருக்க, தோத்துறா ஆமீன் சொல்ல கூட மனசு இல்லாம கொட்டாவி கிட்டாவி விட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா தான் இருக்கிற. இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை தூக்குறேன், உன்னை பயன்படுத்துறேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை அந்த உலகத்திற்கு நான் யாருன்னு காட்டுவேன். அசாத்தியங்களை சாதிக்கிற ஒரு சாராளா, அசாத்தியங்களை சாதிக்கிற ஒரு ஆபிரகாமா இந்த உலகத்துக்கு நான் உன்னை அறிமுகப்படுத்துவேன்.
இருக்கீங்களா? இல்லாத நிலை, இயலாத நிலை, இவ்வுலகம் ஏற்காத நிலை. அதுதான் ஆபிரகாமின் நிலை, அதுதான் சாராளின் நிலை. இல்லாத நிலை, எதுவுமே இல்ல, இயலாத நிலை. அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு இயலாத நிலை. ஏன்? உலகமே ஏற்காத நிலை. அது எப்படிங்க? சும்மா 90 வயசு கிழவிங்க, 100 வயசு கிழவங்க, இஸ் இட் பாசிபிள்? அதுக்கெல்லாம் மெடிக்கலி, பிசிக்கலி, மென்டலி வாய்ப்பு இல்லைங்க. இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா? பட் ஸ்பிரிச்சுவலி, காட்லி. ஹே, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. உன் இல்லாத நிலை இந்த இரவு மாறுகிறது. உன் இயலாத நிலை இந்த இரவு தீருகிறது. இவ்வுலகம் ஏற்காத நிலை கர்த்தர் இந்த இரவு முற்றுப்புள்ளி வச்சு, இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா, இந்த குடும்பமா, இவங்களையா கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சிட்டார், பயன்படுத்திட்டார், இவங்க மூலையா இப்படி ஒரு அற்புதம், இப்படி ஒரு அறுவடை, இப்படி ஒரு மகிமை என்று உங்களை பார்த்து எல்லாரும் பிரமித்து பேசுகிற மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த இரவு உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல துவங்குகிறார், 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 துவங்குகிறார். இருக்கீங்களா? தேவன் பைபிள்ல பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாருமே பலவீனமானவர்கள் தான்.